11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இடம் பிடிச்சிருக்கு. நாம இவ்வளவு செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு சாதனை பண்ணிருக்கோமே. ஒன்னே ஒன்று யோசிச்சு பாருங்க, ஒன்றிய பாஜக அரசு இதுக்கு எதுக்காவது வந்து துணை நின்றுருக்கா? நமக்கு ஏதாவது திட்டம் கேட்டு கொடுக்குறாங்களா? கொடுக்கல. நமக்கு வர வேண்டிய நிதி வரல. இன்னைக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சொல்றாரு, 2500 கோடி தமிழ்நாட்டுக்கு தரணும், கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்க புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற. புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டா மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள மும்மொழி கொள்கை, இந்திய மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கிறதுக்கான முயற்சி தான் புதிய கல்விக் கொள்கை. நம்ம கேட்கிற திட்டம் எதுவும் கிடையாது, நம்ம கேட்கிற நிதி கிடையாது. நம்முடைய உரிமைகளை பறிக்கிறாங்க, கல்வி உரிமையை பறிக்கிறாங்க. இதையெல்லாம் யார் எதிர்த்து கேட்கணும்? ஒரு எதிர்கட்சி தலைவர் கேட்கணும். கேட்பாரா? கேட்க மாட்டார். நம்முடைய தலைவர் தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே பாஜக எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஒரே தலைவர் நம்முடைய தலைவர். அதனால நம்முடைய தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றார், இந்த சட்டமன்ற தேர்தல் முக்கியமான சட்டமன்ற தேர்தல். இந்தியா டெல்லி அணி வர்சஸ் தமிழ்நாடு அணிதான் இந்த சட்டமன்ற தேர்தல். தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும், டெல்லி அணியை தோக்கடிக்கணும். டெல்லி அணி நான் சொல்றேன், டெல்லியில யார் யார் இருக்கா சொல்லுங்க. மோடியுடைய அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன், எதிர்கட்சி தலைவர் அதிமுக நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன தெரியுமா? நாமெல்லாம் முரட்டு பத்திரிகை பார்த்திருப்போம், முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருக்கோம். எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு முரட்டு அடிமைய? மோடியுடைய நம்பர் 1 முரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவருடைய சமீப காலமா என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காரு, நான் செல்லவா பேர் வச்சோடனே அவர் கோவம் வந்துருச்சு. உதயநிதி ரொம்ப பேசுறாரு, அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு? என் வயசு கூட அவருக்கு அனுபவம் கிடையாது, அவருடைய அரசியல் வயசு கூட என்னுடைய அனுபவம் இல்லை அப்படின்றார். ஆமா, நிச்சயம் அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் எனக்கு நிச்சயமா கிடையாது.